மிகப்பெரும் வரலாற்று பிழை செய்த எடப்பாடியார். அதாவது நீங்க ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது. இன்னும் உங்களுடைய கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் இல்லாமல் டெல்டாவுல ஒரு பெரிய வெற்றியை பெற முடியாது. ஓபிஎஸ் இல்லாம வந்து தேனி மாவட்டங்கள் போன்ற சவுத் மாவட்டங்கள்ல பெரிய வெற்றி இவர்களே 25 தொகுதிக்கு மேல டிசைனிங் அத்தாரிட்டி கொடுக்க போறாங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு தோளோடு தோழனாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சமீபத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், டிஎம்கேக்கும் வாழ்வுரிமை கட்சி ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. உடனே தான் கட்டியிருக்கும் கோட்டையில் ஒரு செங்கல்லை கூட ஆளுங்கட்சி தான், பவர் தான், பணம் தான், எல்லாமே இருக்கு, எல்லாமே பண்ண முடியும். இருந்தாலும் வேல்முருகன் வச்சிருக்க ஓட்டு சதவீதம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காரு. அவரையே கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மள்ட்ட ஒரு செங்கல்ல கூட உருவக்கூடாது, நம்ம கோட்டை ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுல அவ்வளவு தெளிவா இருக்காரு. இங்க மதில் சுவர், பெரும் மதில் சுவர். அதிமுக வந்து தன்னந்தனியா கூட்டணிக்கு வரப்போகுது, கூட்டணிக்கு வரும் மன்சூர் தான் உங்க கூட்டணிக்கு வந்தார். இதை தாண்டி உங்களை வந்து அங்கீகரிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும், பல கட்சிகள் லெட்டர் போர்டு கட்சிகள்லாம் வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும் சமயம் உட்காரும் போது வந்து மன்சூர் தான் அந்த அவமானப்படுத்திட்டு போறாரு. உங்களுக்கு மதில் சுவராக இந்த தேமுதிகவை தவறவிட்டது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்றுக்குள்ள இது இந்த கூட்டணிகள் தெரியும். ஆகவே எடப்பாடி வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கனவு கொண்டு ஒரு மக்கள் தலைவர், அவ்வளவுதான். வந்து மக்களாக ஒரு 4 வருஷம் வந்து நன்றாக முதலமைச்சர் செஞ்சு விட்டார். இந்த ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்க அடுத்து வரும்போது இவர்களையும் தள்ளிவிட்டீர்கள், இவரையும் தள்ளிவிட்டீர்கள். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டை சரி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. மதில் சுவராக உங்களை காத்தது வந்து தேமுதிக. அந்த கொடுத்த உறுதிமொழியை கொடுத்து, அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவங்க அரவணைச்சு கொண்டு போறதா நல்லது. இப்போ இந்த இன்பத்துறையோ துன்பத்துறையோ யாருக்கோ ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீட்டு வரும்போது தான் அவரோட பேரே உங்களுக்கு வரும். ஆனால் தேமுதிக கொடுத்து ஒரு விஜயபிரபாகரன் எம்பி ஆகணும், தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் பிரச்சாரம் பண்ணணும், இல்லை பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு சார்பாக பிரச்சாரம் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சாரம். ஒரு விஐபி கொடுத்து கமலஹாசன் கொடுத்துருக்காங்க, என்ன ஓட்டு சதவீதம் அங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஒரு பிரச்சார பேருக்கு தேவணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. அதுக்கடையில் உங்களுக்கு விஜய் பாதியை வந்து உடைச்சிருவார். விஜயோட விஷயத்தை ஈடுகட்டுறதுக்கு ஒரு ஃபெமிலியர் ஃபிகர், தமிழ்நாடு ஃபுல்லாக அறிஞ்ச ஒரு ஃபிகர் வந்து விஜயபிரபாகரன். அவரை எம்பியாக்கி அழகு பார்த்து ஒரு எல்லாருமே ஆர்ப்பரித்து, அதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் ஆர்ப்பரித்து கொண்டாடி இந்த கூட்டணியை வரவேற்றிருப்பார்கள். அந்த ஒரு வல்ல வாய்ப்பை வந்து தவறவிட்டு வரலாற்று பிழையை செய்து விட்டார். இது மாதிரி தொடர்ந்து பிழைகளை செய்து தொடர்ந்து 8 தேர்தல்களை தோத்துக்கொண்டே இருந்தால் எங்கேயுமே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்போது எடப்பாடியை நம்பி யார் வருவார், எடப்பாடியை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. எடப்பாடி செஞ்ச வரலாற்று பிழையை செய்து